அர்ஜுன் கூப்பிட்றாங்க. "என்னம்மா காஃபி ரெடியாண்ணே?" "டேய் இவன் வேற இருடா, அப்பா இன்ஜினியர்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு வீடுக்கு, மாடிக்கு ஏறியிருக்காரு. ஏம்மா வீட ஆல்ட்ரேஷன் பண்ண போறாங்களா? அதுக்கு எதுக்கு மொட்டை மாடிக்கு போகணும்?" அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அவங்க வீடெல்லாம் திறந்துடுறாங்க. "ஏப்பா இந்த பக்கத்துலேருந்து இருந்தால் சரியா வருமாண்ணே?" "2 பக்கமும் அளக்க சொல்லு, எது சரியா வரும்னு அப்புறம் பார்ப்போம்" அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு பரசுட்ட. பரசு கேட்குறாரு, "என்னப்பா திடீர்னு இன்ஜினியர்லாம் வர சொல்லி காலங்காத்தாலே ஃபோன் போட்டேனே?" "இல்லைப்பா வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு சண்டை முடிவு கட்டணும் அப்படின்னா ஒரு ரூம் கண்டிப்பாக கட்டணும்" அப்படிங்கிறாங்க. "ஏப்பா எல்லார் வீட்லேயும் சண்டை வர்றதானப்பா" அப்படிங்கிறாங்க. பரசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அண்ணாமலை வந்துட்டு பார்க்குறாரு. "சரி சரி விடு விடு" அப்படின்ட்டு பரசு சொல்கிறாங்க. "அதான் ஈசானி மூலை அந்த மூலையில் கட்டினா கரெக்டாக வரும்ன்ட்டு" அண்ணாமலை இன்ஜினியரை பார்த்து சொல்லவும், "சரிங்க சார் அப்படியே கூட ஒரு ஹாலை போட்டுறவா" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஹால்லாம் வேண்டாம், ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் அது மட்டும் போதும்" அப்படிங்கிறாங்க. "சரிங்க சார்" அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஜினியர்கிட்ட பேசுகிறாங்க, எவ்வளோ ஆகும்னு. "எப்படியும் எவ்வளோ என்னங்கிறத நாங்கள் பார்த்து சொல்கிறோம் சார், எப்படியும் ஒரு 5 லட்சத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும்" அப்படிங்கிறாங்க. மேலே மாடியில் எல்லாருமே ஏறி வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்னப்பா என்ன?" அப்படிங்கிறாங்க. "டேய் இருடா" அப்படிங்கிறாங்க. "5 லட்சம் ஆகுமா சார்? நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே சொல்ல